ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். உங்களுக்கும் காட்டலான்ட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஊளி மீனும் சாலை மீனும் வாங்கியிருக்கோங்க. ஊளி மீனை பொரிச்சிட்டு சாலை மீனை குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வைக்கிற குழம்பு வந்து ஈஸியாக இருக்குங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட அழகாக பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக வைக்கலாம். பார்க்கலாமா? இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 2 பல்லாரி, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மிளகாய், இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் புளியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 சில் தேங்காவை வெட்டி அதோட ஒரு பல்லாரியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைக்கணும். இவ்வளோ தாங்க தேவைப்படுது, ரொம்பவும் தேவைப்படாதுங்க. அரைச்சாச்சுங்க. இவ்வளோ மையாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம குழம்பு கூட்ட போகிறோம். புளி ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் தேங்காவை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புமா. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டாங்க, கொஞ்சோண்டு அதை வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்படியும் பண்ணலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக வேணால் தாளித்து ஊற்றலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இது வந்து என்னோடய ஸ்டைல். இது போதும், வதங்கினது போதும். நம்ம குழம்புல தட்டிடலாம். கூட்டி வச்சுக்கோங்களா, அந்த குழம்புல தட்டிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டியாக போதும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. நம்ம கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடிங்க. இனிமேல் நம்ம சோறு வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.